ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் ஓதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்க என் பங்கைய கண்ணனை பாடேலோ ரெம்பாவாய். தோழியே, இன்னும் என்ன உறக்கம், எழுந்திருக்கவில்லையோ? உங்கள் வீட்டின் கொல்லைப்புறத்து வாவிக்குள்ளே செங்கழுநீர் இதழ் விரித்து ஆம்பல் மலர்கள் மொட்டித்து நிற்கின்றன. அதன் மனம் காற்றில் கரைந்து கழனிகளில் நெளிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நீ எழவில்லையோ? செந்நிறமான காவி பொடியிலே தோய்த்து உலர்த்திய துவராடை பூண்ட சந்நியாசிகளும் தாம்பூலம் தரிக்காத காரணத்தால் பளிச்சென்று வெண்மை வீசும் வெண்பற்கள் கொண்ட தவத்தில் சிறந்தவர்கள் தங்கள் சங்கில் நீரூற்றி அபிஷேகம் செய்வதற்கு கோவில்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நீ சொன்னாய் அல்லவா, நானே வந்து எழுப்புகின்றேன் என்று. இன்னமும் நீ எழுந்திருக்கவில்லையா? அதற்காக நீ வெட்கப்பட மாட்டாயா? வாய்ப்பேச்சில் வீரம் பேசும் வனிதையே, கிருஷ்ணனை பாடுவதற்கு எழுந்திரு. கிருஷ்ணன் தன்னுடைய கைகளிலே சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டிருக்கின்றான். அவனுடைய செந்தாமரை போன்ற கண்கள் நமக்காக அருள் புரிய காத்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய அருட்பார்வை நம் மீது விழ வேண்டும் அல்லவா? அதற்காக எழுந்திரு தோழியே. இப்படி கூறுகின்றார்கள் வெளியே நிற்கின்ற தோழிகள். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.